السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن من الاقتراب الساعة موت الفجاء. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் ஷஅபானுடைய 15வது இரவினுடைய அமல்களை நிறைவு செய்து நாம் பகலில் ஜும்மாவில் நோன்பு நோற்று அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாளில் செய்திருக்கிற எல்லா நல்லறங்களையும் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். ஷஅபானுடைய 15வது பகல் பொழுது நமக்கெல்லாம் ஜும்மாவாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இரவு குறித்தும் பகல் குறித்தும் பொதுவாக இந்த மாதங்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தில் மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டிருப்பதும் அவர்களுடைய ஆயுள்கள் குறித்தும் விதிகள் குறித்தும் மாற்றம் பெறுவதும் இந்த மாதம் என்பதால் அதிகமாக நீங்கள் இந்த மாதத்தில் மௌத்தை நினையுங்கள், நல்ல மரணத்திற்கு துவா செய்யுங்கள், உங்கள் ஆயுளுக்காக துவா செய்யுங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் இருக்கிறார்கள், துவாவும் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இது போன்ற காலங்களில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையில், யா அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்தில் பரக்கத்து செய் என்று கேட்கிற அதே நேரத்தில் எங்கள் மௌத்தையும் எங்களுக்கு ராஹத்தாக்கி கொடு என்கிற துவாவையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நியதி அவனை தவிர எல்லாம் மௌத்தாக வேண்டும் என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நியதியாகும். உலகம் சார்ந்திருக்கிற எல்லா படைப்பும் மௌத்தின் ருசியை அவர்கள் ருசித்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எல்லா உயிரினங்களும் ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாளில் மரணிக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வினுடைய நியதி. உலகில் எவ்வளவு சக்தி பெற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கோட்டைகளிலே நீங்கள் கூடியிருந்தாலும், உங்களுக்கான மரணம் விதிக்கப்பட்ட நாளில் அது நடந்தே தீரும் என்பது குர்ஆனில் அல்லாஹ் வரிக்கு வரி சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் ஒரு வசனம் வந்தது, அர்-ரஹ்மானில், குல்லு மன் அலைஹா ஃபான், ஒவ்வொரு படைப்பும் பூமியில இருக்கிற அனைத்து படைப்பும் அழிந்தே தீர வேண்டும் என்று ஒரு வசனம் வந்தது. வானத்திலே மலக்குகள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம், பூமியில இருக்கிற எல்லாம் அழியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாம் வானத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு மௌத்து வராது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்களாம். ஏனென்றால் மலக்குமார்களுக்கு நினைத்த நேரத்தில் மௌத்து வராது, நமக்கு போல் திடீர் மரணம் என்றோ அவர்களுக்கு ஏற்படாது. படைக்கப்பட்ட மலக்கு வாழ்நாள் முழுவதும் அமல் செய்து கொண்டே இருப்பார். ஆகவே பூமியில இருக்கிற எல்லாம் மௌத்தாகும் என்கிற வசனம் பெருமானாருக்கு வந்த போது வானத்திலே மலக்குகள் பேசிக் கொண்டார்களாம், நல்ல வேளை நாமெல்லாம் தப்பித்தோம், பாவம் பூமியில இருக்கக்கூடிய எல்லோரும் மௌத்தாக போகிறார்களே என்று பேசிக் கொண்டார்களாம். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பெருமானாருக்கு இறங்கக்கூடிய வசனங்களிலே அடுத்து அவன் இந்த வசனத்தை அனுப்பி வைத்தான், குல்லு ஷையின் ஹாலிகும் இல்லா வஜ்ஹு,
பூமியில் மட்டுமல்ல வானத்தில் இருக்கிற எல்லா படைப்பும் அழியும், இல்லா வஜ்ஹு, அல்லாஹுவினுடைய அவன் மாத்திரமே தங்கியிருப்பான் என்று அடுத்த வசனம் வந்தது. அப்போதுதான் மலக்குகளுக்கு புரிந்ததாம், நாமும் ஒரு காலத்தில் மௌத்தாகுவோம், நமக்கும் மரணம் உண்டு. பூமியில் மட்டுமல்ல அது வானத்தில் உள்ளவர்களையும் அந்த மரணம் பிடிக்கும் என்று அப்போதுதான் மலக்குமார்களுக்கு மவுத்து குறித்து பயம் வந்தது என்றெல்லாம் குர்ஆனில் வசனங்களிலே நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஆகவே அது பூமியாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், எத்தனை கோள்களில் எந்த படைப்பு இருந்தாலும் ஒரு காலத்தில் அல்லாஹ் குறித்திருக்கிற மரணம் அவர்களை தேடி வந்து பிடிக்கும் என்பதுதான் குர்ஆனில் அல்லாஹ் வரிக்கு வரி இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறான். மரணம் குறித்து இந்த மாதங்களிலே அதிகம் சிந்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போல், ஐனமா தகுனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ ஃபுரூஜின் முஷய்யதா, நீங்கள் பலம் கொண்ட இரும்பு கோட்டைகளை கட்டி கொள்ளுங்கள், பலம் வாய்ந்த வீடுகளை உருவாக்குங்கள், கடலுக்குள்ளே நீங்கள் எத்தனை மாளிகளை எழுப்பி வைங்கள், குடியிருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எத்தனை பலமிக்க ஆயுதங்களால் பாதுகாப்பிலே நீங்கள் அடுக்கடுக்காய் குடியிருந்தாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சவால் விடுகிறான். உலகத்தில் மரணத்தை மிஞ்சி யாரும் ஒருவர் ஜெயித்து விட முடியாது. காலங்களிலே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட உணவும் ரிஸ்க்கும் அவருக்கான மரணமும் இரணமும் தேடி வரும் என்பது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்குண்டான மரணங்களையும் விதிகளையும் எழுதியிருப்பதால் நாம் துஆ செய்ய வேண்டும். இது போன்ற காலங்களில் தொடர்ந்து துஆவிலே இதை சேர்த்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு ராகத்தான ஈமானின் மீது மௌத்து கொடு என்று கேட்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், மௌத்துகளில் சில மரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மரணத்தை கேளுங்கள், சில மரணங்களை வேண்டாம் என்றும் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தினார்கள். மௌத்து நினைக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி மௌத்து வராது. சில பேருக்கு வீணான காரியத்தில் இருக்கிற போது மௌத்து விடும், தொழுது கொண்டே இருப்பார், அந்த நேரத்தில் மௌத்து இல்லாமல் வேறு ஏதாவது பாவத்தில் இருப்பார், அந்த நேரத்தில் அவருக்கு மௌத்து வந்துவிடும். நல்லடியார்களுக்கு சில நேரங்களிலே சுஜூதிலே இருக்கிற போது, சஜிதாவிலே இருக்கிற போது மௌத்து வந்துவிடும், கெட்ட இடங்களிலே இருக்கிற போது மௌத்து வந்துவிடும். இதுவெல்லாம் சில பேர் வெளியூரில் இருக்கிற போது மரணம், வெளிநாட்டில் இருக்கிற போது மரணம், உம்ராவில் இருக்கிற போது மரணம், சில பேருக்கு ராகத்தாய் வீட்டில் இருக்கிற போது மரணம். இப்படியெல்லாம் மரணத்தினுடைய விதி ஒவ்வொரு ஆள் குறித்தும் மாறிக்கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு ஊரை விட்டு உங்களை ஏதாவது ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் வெளியேற்றுகிறான் என்று சொன்னால் அதில் 2 விஷயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். திடீர்னு நம்ம கல்யாணத்துக்கு போவோம், அல்லது வேற ஏதாவது ஒரு உம்ராவுக்கு போவோம், அல்லது தனிப்பட்ட முறையில் ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்கு போவோம். ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், எந்த ஊரை விட்டு நீங்கள் வேற ஊருக்கு போனாலும் 2 காரணம் தான். ஒன்று, அங்கே உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ரிஸ்கை சாப்பிடுவதற்கு போவீர்கள், அங்கே உங்களுக்கான உணவு அங்கே இருக்கிறது. 2வது, உங்களால் விதிக்கப்பட்டிருக்கிற, அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டிருக்கிற மரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்து கொண்டு போவான். ஒன்று இரணத்திற்காக இருக்கும் அல்லது மரணத்திற்காக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் நோயுடைய காலங்களை தாண்டி திடீர் மரணங்கள் வருகிற காலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திடீர் என்று மரணங்கள், ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மரண செய்தி யாருக்காவது இடத்திலே வந்து சேரும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பள்ளிவாசலிலே வாங்கு சொல்வதற்கு போடுகிற மைக்கை விட மரண செய்தியை சொல்வதற்கு தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. எத்தனை மௌத்து செய்திகள், எத்தனை மௌத்தினுடைய விஷயங்களை சொல்லுகிறோம். அல்லாஹு அக்பர். திடீர் மரணங்கள், அதிலே நடக்கக்கூடிய பெரும் பெரும் விபத்துக்களுக்கு மத்தியில் இந்த உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் திடீர் மௌத்து ரொம்ப குறைவாக இருந்தது. உடம்பு சரியில்லாமல் இருப்பார், படுக்கையில் இருப்பார், அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவர் மௌத்தா போயிட்டார்னு ஒரு தகவல் வரும். ஆனால் இன்றைக்கெல்லாம் நன்றாக இருப்பவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். திடீர் மரணங்கள், ஒரே ஒரு நிலநடுக்கம், ஒரு ஊர் அங்கே காலியாகிறது, ஒரு ஏரியாவே இல்லாமல் போய் விடுகிறது. விமான விபத்திலே 1000 பேர் போகிறான், ஒரு பூகம்பத்திலே ஒரு ஊர் போகிறது, பெரும் நோய்களிலே ஒரு நாடு இல்லாமல் போய் விடுகிறது. இதுவெல்லாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபிமொழிகளிலே எச்சரிக்கையை செய்தார்கள். பெருமானார் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். இன்ன மின் இக்திராபிஸ் ஸாஅ இன்ன மின் இக்திராபிஸ் ஸாஅதி மௌத்துல் ஃபுஜாஅ, கியாமத்தின் நெருக்கத்தில் நீங்கள் அதிகமான திடீர் மரணங்களை சந்திப்பீர்கள். இந்த ஹதீஸை சொல்றப்ப பெருமானார் காலத்துல திடீர் மரணம்லாம் கிடையாது. நோயில படுப்பாங்க, போர்க்களத்துல அடிபட்டு வருவாங்க, அப்புறம் மவுத்து வரும். திடீர் என்று மவுத்தாகக்கூடிய காலத்தில் பெருமானாருடைய அந்த காலத்தில் அப்படி மவுத்து இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தின் நெருக்கத்தில் நீங்கள் நிறைய திடீர் மரணங்களை சந்திப்பீர்கள். ஒரு ஹதீஸிலே இந்த வார்த்தை வருகிறது, பஷூல் ஃபாலிஜ், பக்கவாதமும் இருதய ஓட்டம் திடீரென்று நின்று போகிற அட்டாக் என்று சொல்லுகிற இந்த மரணமும் அதிகமாக வரும். இது பெருமானார் அன்றைக்கு சொன்ன வார்த்தை. பக்கவாதத்திலே விழுந்து மவுத்தாகுதல் அல்லது துடித்து கொண்டிருக்கிற இதயம் டப்பென்று நின்று மவுத்தாகுதல். பெருமானார் ஒரு தீர்க்க தரிசி என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு ஆதாரம். அட்டாக் இல்லாத காலங்களில், திடீர் மரணங்கள் இல்லாத காலத்தில் இப்படியெல்லாம் மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்கிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு அந்த வார்த்தையில் நாம் உயிரோட்டம் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே திடீர் மரணங்கள் வருகிற போது நாம் அதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நிறைய ஹதீஸ் அப்படி இருக்கிறது இல்லையா? திடீர் மரணத்திற்காக வேண்டியே சொல்லப்பட்ட நிறைய ஹதீஸ். இதா அம்சைத ஃபலா தன்துரில் சபாஹா, நீ காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே, காலையை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலைக்கு வந்து விட்டால் அடுத்த நாள் சூரிய உதயத்தில் நாம் இருப்போம் என்று எதிர்பார்க்காதே. ஏனென்றால் மவுத்து என்பது இந்த இடைப்பட்ட நேரத்தில் கூட உனக்கு வந்துவிடும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு பின்னால் திடீர் மரணங்கள் நமக்கு வந்துவிடும் என்பதைத்தான் குறிக்கிறது. ஹைர், இந்த இடத்தில் திடீர் மரணங்கள் குறித்து கிதாபுகளில் ஹதீஸுகளிலே வருகிறது. திடீரென வருகிற மவுத்து நமக்கு நல்லதா கெட்டதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொல்லுகிறார்கள். திடீரென்று வருகிற மவுத்து ஆளை பொறுத்து மாறும், அமல் செய்பவனை குறித்து அது மாறும். ஒரு ஹதீஸிலே மவுத்துல் ஃபுஜாஅத்தி ரஹ்மத்துல் முஃமினீன், திடீரென்று ஒருவர் மவுத்தாகி கீழே விடுகிறார், அவர் முஃமினாக தொழுகையாளியாக அல்லாஹ்விற்கு பிடித்து அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த மனிதருக்கு திடீரென்று வருகிற மவுத்து அவருக்கு ராஹத் என்று எழுதுகிறார்கள். இவருக்கு நல்லது. ஏன் தெரியுமா? இவருக்கு திடீரென்று ஒரு மவுத்து வந்து அவர் மவுத்தாகி விட்டார், இவருக்கு சக்கராத்து இல்லை. சக்கராத்தில் இழுத்து கொண்டிருக்கிற கடுமையான காலங்கள் இல்லை. சக்கராத்து இருக்கும், ஆனால் சில வினாடிகளிலே சக்கராத்து வந்து விட்டு போய்விடும். ஆனால் இவருக்கு நாள் கணக்கிலே சக்கராத்தில் எடுப்பதற்கு உண்டான வேதனை அனுபவிக்க வேண்டிய விஷயம் இல்லை. படுக்கையிலே படுத்து மரணத்தை வா வா என்று கூப்பிடுகிற அளவிற்கு எந்த நோவினையும் இவருக்கு இல்லை. இவர் படுத்த படுக்கையாய் இருந்து கொண்டு யாரையும் இவர் துன்புறுத்தவும் இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தர் படுக்கவாதத்துல படுத்துட்டோம்னு சொன்னா அவரை வச்சு பார்க்கறதுக்கு இன்னைக்கு உலகம் தயாரா இல்லை. யாரும் அவரை வைத்து பார்ப்பதாகவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு குடும்பத்தில் அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற மனிதர் திடீரென்று படுத்து விட்டால் ஒரு மாசம் பார்ப்பாங்க, 2 மாசம் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இவர் அல்லாஹ் ராகத்தா கூட்டிட்டு போனா ரொம்ப நல்லது. இப்படி ஒரு துவா வரும். இந்த துவா வருவதை நாம் விட்டு பாதுகாக்க வேண்டும். ஆகவே நல்லடியார்களுக்கு திடீரென்று ஒரு மரணம் வந்து சாய்க்கிறது என்று சொன்னால் அந்த நல்ல மனிதருக்கு அந்த மரணம் ராஹத்து, அது நல்லது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்திலே மௌத்துல் ஃபுஜாஅத்தி அதாபுலில் காஃபிர், இறை மறுப்பாளனுக்கு, பாவிகளுக்கு திடீர் மரணம் வருவது அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வேதனை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாவிக்கு திடீர் மவுத்து வருகிற போது அவன் தௌபா செய்வதற்கு வாய்ப்பில்லை. திடீரென்று ஒரு மரணம், அவன் அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ் மன்னித்துக் கொள் என்று கேட்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. கலிமாவை இவன் சொல்வதற்கோ அல்லது வேறு யாராவது கலிமாவை ஞாபகப்படுத்துவதற்கு அங்கே சந்தர்ப்பம் கிடையாது. என்னைய மன்னிச்சுக்கன்னு சொல்றதுக்கு கூட அல்லாஹ் அங்கே அவகாசம் கொடுக்காமல் சட்டென்று ஒரு மரணம் ஒருவனை சாய்க்கிறது என்று சொன்னால் அது காபிர்களுக்கு, கெட்டவர்களுக்கு அந்த மரணம் ஆக வேதனையானது, கொடுமையானது என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் ஒரு 6 இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நமக்கு மாறு செய்கிற கெட்டவர்களுக்கு நாம் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா?
ஃபதம்மர்னாஹா தத்மீரா, திடீரென்று பிடித்து நாங்கள் மௌத்தாக்கி விடுவோம். குர்ஆனிலே வருகிறது ஃபதம்மர்னாஹா தத்மீரா, வேரோடு நாங்கள் சாய்த்து புடுங்கி போட்டு விடுவோம். நல்லடியார்களுக்கு அப்படி சாய்த்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அது அவர்களுக்கு ராகத்து. கெட்டவர்களுக்கு வருகிற திடீர் மரணம் அவர்களுக்கு நான் தருகிற அதாபு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆகவே மௌத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் நல்ல மௌத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆ செய்திருக்கிறார்கள். நம்மை துஆ செய்ய சொல்லியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நமக்கு திடீரென்று ஒரு வருகிற மௌத்து, திடீர்னு நல்லா தான் வெளியில போறாரு, மௌத்தாகி வெளியில வர்றாரு. வண்டியில போகக்கூடிய நிறைய பேர் திரும்ப வீட்டுக்கு நல்லா வருவானான்னு சொல்ல முடியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, அவர்கள் காட்டுகிற வேகம், இதுவெல்லாம் திடீர் மரணங்களை உண்டாக்கி விடுகிறது. எந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றப்ப ஒரு தடவை நல்லா அவரை பார்த்துக்கணும் போல இருக்கு. ஏன்னா அடுத்து ஒரு அசருக்கு வருவாரா வரமாட்டாரா, அல்லது நம்ம வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு ஒரு காலத்துல இருக்கும். நான் போயிட்டு வரட்டுங்களாங்கிறப்ப ஒரு நல்ல ஒரு பார்வை பார்த்துக்கிறேன், ரெண்டு பேரும் பார்த்துக்கணும். இவர் அவரை பார்க்கணும், அவர் இவரை பார்க்கணும். ஏன்னா யார் யாரை எப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திடீர் மரணம் பிடித்திருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் 7 வகையான மரணங்கள் குறித்து சொன்னார்கள். இந்த மரணங்களை குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்றும் சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் வகையான மரணம் மௌத்துல் ஃபுஜாகா. இந்த திடீர் மரணங்கள்ல 7 வகையான மரணம் இருக்கான். இந்த திடீர்னு வருகிற மரணம் அதுல ஒன்று மின் லதஇல் ஹய்யதி, விஷ ஜந்துகள் இவனை தீண்டி அதன் மூலம் மரணம். ஒரு பாம்போ அல்லது விஷ ஜந்துகளில் விஷம் இருக்கக்கூடிய ஏதாவது பூச்சியோ ஏதாவது கடித்து அதன் மூலம் அவர் உயிர் போகி விடுகிற ஒரு மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி மரணத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து கேட்டிருக்கிறார்கள். இரண்டாவது மினஸ் சபுஇ, கீறி கிழித்து சாப்பிடுகிற விலங்குகளின் கையில் மாட்டி அதற்கு உணவாக நாம் போகிற மரணம். ஒரு புலியோ சிங்கமோ அவனை அணுவாக கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் சதைகளை பீத்து சாப்பிடுவது எவ்வளவு கோரம் தெரியுமா? இது மாதிரி மரணத்தை அல்லாஹ் எனக்கு விதிச்சிடாத. நம்ம நினைக்கலாம் எந்த சிங்கம் நம்மளை சாப்பிட போகுதுண்டு, ஆனா மவுத்து நமக்கு எப்படியாவது விதிக்கப்பட்டிருக்கும். நான் ஏன் காட்டுக்கு போறேன், சிங்கம் ஏன் என்னையை சாப்பிட போகுது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யாருடைய மரணம் எப்படி என்று யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் இதையெல்லாம் நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். வன விலங்குகள் கையில் நாங்கள் மாட்டி அது உணவாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது, அப்படி மரணம் கூடாது. இது 2. மினல் வரக்கி, நீரிலே மூழ்கி மூச்சடைத்து நாங்கள் செத்து விடக்கூடாது. அதுக்கு நீரில் மூழ்கி சாகிறவரெல்லாம் கெட்டவன் சொல்றதல்ல, அப்படி ஒரு மரணம் கொடுமையானது, அதை நாம் தாங்க முடியாது. இறைப்பை முழுவதும் தண்ணீர் நிரம்பி, சுவாச குழாய்கள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி, நுரையீரல் எல்லாம் தண்ணீர் நிரம்பி, சுவாசிக்க முடியாமல் உடலுக்குள்ளே தண்ணீர் தான் நுரப்பப்பட்டு வருகிற மரணம் ரொம்ப கொடுமையானது. ஆகவே இந்த மரணம் குறித்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து பாதுகாப்பு சேருங்கள். 4வது மினல் கரக்கு, நெருப்பிலே எரிந்து விடுகிற மரணங்கள். அது தெரிந்தோ தெரியாமலோ, இவர்கள் பத்த வைத்து கொண்டோ அல்லது தெரியாமல் நெருப்பு பிடித்து கொண்டோ இது போன்று வருகிற மரணத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்கொள். மினல் ஐ யஹர்ரிக் அலா ஷைஇன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு பொருளும் என் மீது சாய்ந்து நசுங்கி மௌத்தாகி விடக்கூடாது. ஒரு படுத்திருக்கிறார், மேலே இருந்து ஒரு ஃபேன் டம் என்று மேலே விழுகிறது. எல்லாரும் மேலே பார்க்குறாங்க, விழுந்தால் விழுந்துருமோ, விழுகிறோம்னு இருந்தால் விழுந்துரும். ஆமா, விழுகணும் என்றிருந்தால் அது எங்கேயும் விழுகும். ஒரு பொருள் மேலே விழுவதோ அல்லது ஒரு செவுர் அப்படியே மேலே விழுந்து சாவதோ, ஏதாவது ஒரு பொருள் நம்மை நசுக்கி சாக வைப்பது, இந்த மரணத்தை விட்டு யா அல்லாஹ் பாதுகாத்து கொடு. அடுத்து 6வது செய்தி, அவ் யஹிர் அலைஹி ஷைஉன், எந்த பொருளின் மீது நானாக போய் மோதி செத்து விடக்கூடாது. ஒரு லாரியின் மீது இவன் போய் மோதுவது, அல்லது ஒரு செவற்றின் மீது இவன் போய் மோதுவது. ஒரு பொருள் தன் மீது முழுகக்கூடாது, எந்த பொருள் மீது நான் போய் மோதிவிடக்கூடாது. இப்படி எல்லாம் பெருமானார் துஆ கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு மரணத்தை சொல்லி முடித்தார்கள். மினல் கத்லி இந்த ஃபிராரில் ஸஃபி, போர்க்களத்தில் கோலையாய் புறமிதுகிட்டு ஓடி, அப்படி ஓடி வருகிற போது பின்னால் ஒருவன் ஈட்டி எறிந்து நான் கோலையாக செத்து விடக்கூடாது. முஸ்லீம் எந்த காலத்திலையும் கோலையாக இருக்க மாட்டான், கோலையாக சாகவும் மாட்டான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமாக இருப்பதும் வீரமாக செயல்படுவதும் அது ஈமானின் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோலையா இருக்கிற முஸ்லீமை விட வீரமாய் இருந்து அதிலே மௌத்தாகுவனுக்கு ஷஹீத் என்று பெயர். பெருமானார் அந்த மௌத்துக்கு உயர்ந்த மௌத்து என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் ஷஹீதாகுவதில், அடுத்தவர்களை ஒரு போராட்டத்தில் எதிர்த்து மௌத்தாகுவதில் அவன் கோலையாக இருக்க மாட்டான் என்று சொல்லி ஒரு முஸ்லீம் கோலையாக இருக்கக்கூடாது என்பதை துவா செய்யுங்கள் என்று 7 வகையான மௌத்து குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள். நம்ம துவா செய்யறப்ப இப்படியெல்லாம் கேட்கணும். நம்ம ஹயாத்த குடுன்னு மட்டும் கேட்கிறோமே தவிர என்னைக்காவது ஒரு நாள் மௌத்து வந்துதானே ஆகும். அந்த மௌத்துக்கு நாம் என்ன துவா செய்கிறோம்? இந்த மாதிரி மௌத்தை விட்டு யாரெல்லாம் எங்களை பாதுகாத்து கொடுத்துரு. ஏன்னா யாருக்கு நம்ம விரும்புகிற மாதிரி மௌத்து வராது. நம்ம எல்லாம் தான் துவா செய்வோம். யாரெல்லாம் நான் பள்ளிவாசலில் இருக்கிறப்ப மௌத்தாயிரணும், சஜிதாவில் இருக்கிறப்ப மௌத்தாயிரணும், இமாம்களின் ஆசை ஹுதுபாவில் இருக்கிறப்ப மௌத்தாயிரணும், எல்லாத்துக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனால் எல்லாருடைய ஆசையும் படியுமா மௌத்து வருது? அல்லாஹ் விதித்த அந்த விதியின்படி மௌத்து வரும். ஆனால் சில நேரங்களில் நாம் செய்கிற நல்ல அமல்களால், பிரார்த்தனைகளால் இது போன்ற சில துர்மரணங்களை விட்டு அல்லாஹ் நமக்கு மாற்றி கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அமைப்பில் தான் பிறக்கிறது. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் தான் தங்கள் மதத்திற்கு அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள் என்று ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸினுடைய ஆய்வில் இப்படி எழுதுறாங்க, எல்லா குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்குது, ஆனால் எல்லா குழந்தையுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் இறக்கிறது இல்லை. ஒரு முஸ்லீமா இருந்தாலும் கூட மௌத்து வருகிற போது எல்லா முஸ்லீமும் கலிமா சொல்லித்தான் மௌத்தானான்னு சொல்ல முடியாது. நம்ம பார்வையில் அவர் முஸ்லீம் பெயர் தாங்கியாக மௌத்தா இருக்கலாம், முஸ்லீம் கபிரிஸ்தானிலே கூட அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். மறுமைக்கு வருகிற போதுதான் ரிசல்ட் தெரியும் இவருடைய ஈமான் எந்த அளவிற்கு பஞ்சராயிருக்கு, எந்த அளவிற்கு இவர் ஈமானை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறாரு என்று நாளை மறுமையில் தான் விசாரணைக்கு வரும். நான் என்ன சொல்ல வருகிறேன்? யாரும் ஆசைப்படுகிறவாறு மௌத்து வராது. வாழுகிற போது அந்த மௌத்துக்காக வேண்டி நாம் செய்கிற துவாவால், நாம் காட்டுகிற அந்த மௌத்தினுடைய பயத்தால், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற அந்த பிரார்த்தனைகளால் அல்லாஹ் நமக்கு சில மௌத்தை ராகத்தாக்கி தருவான் என்பது பெருமானார் நமக்கு சொல்லி இருக்கிற துவாக்கள். நான் ஹதீஸில் நிறைய வரலாறு படிக்கிறோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வீரர். உமர் ரலியல்லாஹுக்கு நிகராய் ஒரு வீரர் என்று சொன்னால் அது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய வீரர். ஹதீஸுகள் அவங்களுடைய வீரங்கள் குறித்தெல்லாம் நிறைய எழுதுகிறார்கள். ஒரு 1000 பேரை நிற்க வைத்து எதிர்க்க ஒரு காலிதை நிற்க வைத்தால், காலித் இப்னு வலீதை நிற்க வைத்தால் 1000 பேரில் எவன் வந்து தாக்குவான் என்று சொன்னால் யாரும் முன் வர மாட்டார்கள். 1000 பேருமே முன் வர மாட்டார்கள். அவ்வளவு பெரிய வீரர். அல்லாஹ் அப்படி ஒரு போர் ஆற்றலை, வீரத்தை அல்லாஹ் கொடுத்தான். 1000 பேர் நிற்கிறார்களே என்று காலிதுடைய கால்கள் நடுங்காது, ஆனால் 1000 பேரும் அவர்கள் நடுங்குவார்கள். முன்னால் நிற்பது காலித் என்கிற சிங்கம், யார் போய் மாட்டினாலும் அது கடித்து குதறிவிடும். அப்படிப்பட்ட போர் வீரர், மிகப்பெரிய அந்த போர் வீரர் மௌத்தாகிற போது சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நான் 100 போர்க்களத்திற்கு தளபதியாய் இருந்து போர் செய்தேன். தளபதினா உங்களுக்கு தெரியும், முன்னாடி நின்று போர் செய்கிற போர் மட்டும் 100. நான் கலந்து கொண்ட போர்களுக்கு அளவே இல்லை. பல 1000 போர்கள் கலந்திருக்கிறேன். 100 போர்க்களத்தை என் தலைமையிலே நின்று நான் நடத்தியும் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் போர்க்களத்திலே வெட்டி மௌத்தாக வேண்டும் என்று ஆசை, ஒவ்வொரு நாளும் துவா செய்துதான் போவேன். ஆனால் அவருக்கு மௌத்து வீட்டிலே ராகத்தாய் வருகிறது, படுத்தபடியாக வருகிறது. பாயிலே இருந்து கொண்டு ஒரு படுத்த படுக்கையாய் மௌத்தாகிற போது சொன்ன வார்த்தை, நீங்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை தேடி பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை, மா அனதா மௌத்து அலா ஃபிராஷி கமா மௌத்தில் பகீர். என்ன கொடுமை! இந்த காலிதுக்கு ஒட்டகம் மௌத்தாகுவதை போல பாயில் அல்லவா மௌத்து வருகிறது. நான் போர்க்களத்தில் மௌத்தாக வேண்டும் என்றல்லவா நான் போர்க்களத்தை தேர்வு செய்து போனேன். ஆனால் எனக்கு ஒட்டகம் மௌத்தாகுவதை போல பாயிலே படுத்து இப்படிப்பட்ட வீரனுக்கு ஒரு மௌத்து வேண்டுமா? நான் என்ன செய்ய என்று சொல்லி அவர் மௌத்தாகினார் என்று ஹதீஸிலே வருகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவுக்கு போர்க்களத்தில் ஷஹீதான்னு ஆசை, ஆனால் மௌத் அல்லாஹ் அப்படி தரல. வீட்டிலே ராகத்தாய்த்தான் மௌத்தானார்.
யாருக்கும் விரும்பியபடி மௌத்து வராது. ஆனால் துவா செய்தால் சில துவாக்களில் நம்முடைய கொடுமையான மௌத்துகள் மாற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹுவுக்கு ஒரு பேரே வச்சாங்க, சியூஃப் மின் சியூஃபில்லா, சைஃப் மின் சியூஃபில்லா. அல்லாஹுவின் வாளிலிருந்து ஒரு வாள் இந்த போர் வாள். நம்மள நிறைய பேர் இந்த சன்மார்க்க போர்வாள் அப்படி இப்படின்னா போடுறோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பேர் வச்சது சைஃப் மின் சியூஃபில்லா, அல்லாஹுவின் வாளிலிருந்து ஒரு வாள், காலித் பின் வலீத் என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் வாள் என்று சொன்ன நாள் ஹதீஸில் எழுதுவார்கள், பெருமானார் அல்லாஹுவின் வாள் என்று இந்த ஒரு சஹாபிக்கு மட்டும்தான் சொன்னார்கள். அதனாலவோ என்னவோ அவர் எந்த போர்க்களத்தில் போனாலும் தோக்கவே மாட்டார். ஏன்னா அல்லாஹுடைய வாள் தோற்றால், காலிது தோற்றால் அல்லாஹுடைய வாள் தோற்பதாக ஆகிவிடும். அல்லாஹ் எப்போதும் மிகைத்தவன், ஜெயிப்பவன். காலிது ஜெயித்து கொண்டே இருந்தார். எல்லா போர்க்களத்திலையும் மௌத்தாகுவதற்கு ஒரு மாசம் முன்னால் ஒரு போர் செய்கிறார். அதிலே போரிலே வெற்றி பெற்று கொண்டு வருகிறார். கல்லாத வயதிலும் வாள் எடுத்தால் சுற்றுகிற பெரும் வீரராய். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், அல்லாஹ் அப்படியெல்லாம் சில பேருக்கு மௌத்து கொடுத்திருக்கிறான். எனக்கு ஷஹீதான மௌத்து தான் வேணும்னு கேட்டவங்களுக்கு கூட அந்த மௌத்து சில பேருக்கு கொடுக்கல, அல்லாஹ் கொடுக்காம தாமதப்படுத்தி இருக்கிறான். ஆனால் கெட்ட மௌத்து குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், துவா செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஹதீஸ்களிலே இருக்கிறது. குர்ஆனில் மௌத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. எங்க போனாலும் மௌத்து வரும். எனக்கு மௌத்தே வராது, எனக்கு கஃபன்லாம் உடுத்த மாட்டாங்க, நான் குளிப்பாட்டவெல்லாம் மாட்டாங்க, நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்கு தெரியும், அப்படி ஒருத்தர் சொல்றான்னா கண்டிப்பா போய் சொல்றான்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படி ஒரு மௌத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனிலே குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் மௌத்தை விரைந்து விரைந்து நீங்கள் பார்த்து விரண்டு ஓடுகிறீர்கள். மௌத்தை பார்த்துட்டா நமக்கு பயம் வருது. நல்லா தான் படுத்திருக்கிறாரு வாப்பா, மௌத்தா போனதுக்கு பின்னாடி வாப்பா பக்கத்துல படுக்க முடியுமா? ஒரே ஒரு நாள் உங்க வாப்பா பக்கத்துல படுத்துக்குங்கன்னு சொல்லி படுக்க வச்சா படுத்துக்குவோனா? நீங்க விரண்டு ஓடுவீர்கள். உங்களுடைய பெற்றோர் மரணமாக இருந்தாலும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். மவுத் என்றால் உங்களுக்கு பயம்தான், விரண்டு ஓடத்தான் செய்வீர்கள். அப்படி நீங்கள் ஓடினாலும் உங்களையும் அந்த மவுத்து பிடித்துத்தான் தீரும், உங்களையும் அந்த மவுத்து சந்தித்துத்தான் ஆகும். சும்ம துரத்தூன, நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு நீங்கள் எங்கு போவீர்கள் தெரியுமா? இல ஆலிமில் கைபி வஷஹதா, மறைவானவற்றை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறானே. நீங்கள் வாழ்க்கையில என்னென்ன செய்தீர்களோ அதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறானே, அவனிடம் நீங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுவீர்கள். அங்க போய் நின்ன உன்னையே நீங்க வாழ்க்கையில என்னென்ன செஞ்சீங்கிறத எல்லாத்தையும் அவன் உங்களுக்கு சொல்லுவான். குர்ஆன்ல வர்ற வார்த்தை. மறதி இல்லாத, மௌத்து இல்லாத, மறைவு இல்லாத ரப்பிடத்திலே கொண்டு போய் அந்த மௌத்தில் இருந்தும் நீங்கள் வாழ்க்கையில் 1000 வருஷம் வாழ்ந்து செய்தாலும் அவன் அத்தனையும் அவன் உங்களுக்கு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அல்லாஹ்விடத்தில் அந்த மௌத்து உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் மௌத்து குறித்தும் மறுமைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், மரணங்கள் திடீரென்று எவ்வளவு பெரிய ஆளையும் பிடுங்கி போட்டு விடும். நமக்கு மவுத்து வராது, நல்லா தானே இருக்கும், இப்போதானே வயசு 25 ஆகுது, எந்த நோயும் இல்லாம தானே இருக்கும் என்றெல்லாம் நப்சு நம்மளை வேறு பக்கத்தை திருப்பிட்டே இருக்கும். ஆனால் மரணம் குறித்த நேரத்தில் கண்டிப்பாக அவர்களை கொண்டு போய் விடும் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அடிக்கடி நினைவு காட்ட வேண்டும். ஒரு ஹதீஸில் அப்படியே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று கூட நான் திக்ர் சொல்றப்போ சொன்னேன், 100 தடவை ஒரு நாளைக்கு பாவம் மன்னிப்பு தர்றேன். ஒரு ஹதீஸில் ஏன் 100 தடவை, ஒரு ஹதீஸில் 70 தடவை வருது, 70 தடவை பாவம் மன்னிப்பு தருகிறேன். ஒரு ஹதீஸில் மிஅத்த மர்ரா, 100 தடவை நான் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். ஏன் 100 தடவைன்னு எழுதுறப்ப ஒரு ஹதீஸ் இப்படியும் வருகிறது, நம் ரூகை வாங்கக்கூடிய இஸ்ராயேல் ஒவ்வொரு லிஸ்டையும் ஒரு நாளைக்கு 100 தடவை சரி பார்க்கிறார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, நம்ம கணக்கவே 100 தடவை எடுத்து பார்க்கப்படுது. இப்போ எந்த அளவுக்கு கணக்கில் மெய்நோட்டம் இருக்கான்னு பாருங்களேன். அதனால தான் குர்ஆன் ஒரு நிமிஷமும் முந்தாது, ஒரு நிமிஷமும் பிந்தாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை கணக்கு பார்க்குறாரு, ஒரு நாளைக்கு 100 தடவை நம்மளை சந்திச்சுட்டு போறாரு. இந்த 100 தடவை வருவதால் எனக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் என்று பெருமானார் 100ஐ தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி இந்த 2 ஹதீஸுக்கும் உண்டான இணைப்பை பெருமக்கள் எழுதி தருவார்கள்.
எப்போதும் ஒரு மௌத்து சிந்தனை ஒரு முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மௌத்தில் யா அல்லாஹ் கொடுமையான மௌத்துக்கள் வந்துவிடக் கூடாது என்பதையும் துஆவில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திடீர் மரணங்கள் குறித்து நமக்கு சில செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று, ஒவ்வொரு நாளும் துஆ செய்தல். இன்னைக்கு நம்ம துஆ செய்யறதே கிடையாது. தொழுகை முடிச்சோடனே விட்டா போதுன்னு சொல்லிட்டு கரிச்சீப்பை கூட விட்டுட்டு போயிடுறாரு. வண்டி சாவியெல்லாம் விட்டுட்டு போயிடாரு. மோதினார் தூக்கிட்டு அறிவிப்பு செய்வார், வண்டி சாவி காணவர்கள் வாங்கி கொள்ளுங்க, செல்போனை காணா, எல்லாத்தையும் ஏன்னா விட்டா போதுங்கிற மாதிரி ஓடிடுறாங்க. பள்ளிவாசலில் உட்கார்ந்து தொழுகை முடித்ததற்கு பிறகு யார் துஆ செய்யவில்லையோ அல்லாஹ் அதை பார்த்து கோபப்படுகிறார். நம்ம தொழுகையெல்லாம் பஞ்சரான தொழுகை. நீங்கள் என்னதான் தொழுதாலும் அந்த தொழுகை ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் போய் சேர்றதில்லை. நம்ம செய்கிற துஆ தான் அதை பாதுகாக்கும். நம்ம எவ்வளவு மிஸ்டேக் வரும் தெரியுமா தொழுகையில்? அது நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், அப்படி ஒரு தொழுகை நம்ம தொழுகலையே. தக்பீர் கட்டின உடனே முழுக்க முழுக்க எல்லா சிந்தனையுமே சேர்ந்தா நம்ம தொழுகிறோம். இடையில திடீர்னு செருப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துட்டு போயிடும். புது செருப்பாச்சே எவனாவது மாட்டிட்டு போயிட்டான், போற போகிற ஒரு கிளாஸ் ஆகும். திடீர்னு பைக்கு சாவி இருக்கான்னு தொட்டு பார்ப்பார், திடீர்னு செல்போன் இருக்கான்னு பார்ப்பார், திடீர்னு டிஜிட்டல் கிரியார் தட்டி பார்ப்பார். இது எல்லாமே இயல்பு தான், எல்லாத்துக்கும் வர்றது தான். சிந்தனை ஒரு ஓங்க யாரும் தொழுவதில்லை, தொழுகவும் முடியறதில்லை. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நம்முடைய தொழுகை எந்த அளவிற்கு நாம் இபாதத்திலே வந்து நிற்கிறோமோ நம்ம அந்த அளவிற்கு துஆவுக்கு நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் துஆ செய்யறதில்லை. ஒன்றும் தெரியுமா, துஆ செய்யறதில்லைனால தான் நிறைய துர்மரணங்கள் சீக்கிரமாக வருது. ஹதீஸ்ல துஆ வந்து அவ்வளவு பெரிய ஆயுதம். உங்களுடைய துர்மரணங்களை அது தட்டி போட்டுரும், தள்ளி வச்சிரும், அதை மாத்திரம்னா வருது. இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட துஆவே சுத்தமாக இல்லை. நீங்கள் பாருங்க, ஏதாவது ஒரு பள்ளி வாசலில் யாராவது ஒரு வாலிபர் தொழுகை முடிச்சுட்டு ரொம்ப நேரம் துஆ கேட்குறாருன்னு பாருங்க. தொழுகை முடிச்சோன்னே அப்படி பார்த்து வாட்ஸ்அப் தான் பார்க்குறாரு, யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, ஏதாவது இருக்கா. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே வேற, சொல்லவே தேவையில்லை. அந்த சப்ஜெக்டை திட்டம்னா எங்கேயாவது போயிடும். பள்ளி வாசலில் உட்காந்துட்டு அங்கே போய் மெசேஜ் போகுது. என்னென்னமோ செய்கிறோம் இல்லையா? துஆவை செய்யாததனால் நிறைய இளைய தலைமுறைகள் சீக்கிரமாக மௌத்தாகி விடுகிறார்கள் என்பதை நாம் சொன்னால் நீங்கள் மறுக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனம். துஆ நமக்கான ஆயுதம். பெருமன்னர் தினமும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துர்மரணங்கள் குறித்து நீங்கள் எல்லாரிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். இரண்டாவது ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நஃபிலான தொழுகை என்ற காயத்து, ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு, இல்லை டெய்லி என்னால் தொழுக முடியல, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நஃபில், ஹாஜத்து நஃபில், ஏதாவது ஒன்றை தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தல். இது குர்ஆன்ல ஹதீஸுகள்ல இதெல்லாம் நிறைய வருது. மூன்றாவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான கடன் இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுதல். ஏன்னா திடீர் மரணங்களுடைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மௌத்தானதுக்கு பின்னாடி உங்க தகப்பனார் 10 லட்சம் ரூபா வாங்கினார், நீ கொடு, அந்த மௌத்தை வச்சுக்கிட்டு சண்டை. இதோ பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார், இதோ எழுதி வைத்திருக்கிறார், செட்டில்மெண்ட் ஓகே. ஒரு பணம் வாங்கினாலும் கொடுத்தாலும் குர்ஆனிலேயே பெரிய வசனம் என்ன தெரியுமா? கடன் கொடுத்தால் வாங்கினால் ஷஹாதத்து வையுங்கள், சாட்சி வையுங்கள், எழுதி வையுங்கள். இதெல்லாம் குர்ஆன்ல பெரிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன்னா மனுஷனுக்கு உத்தரவாதம் கிடையாது. பல்ப் வாங்குறப்ப எத்தனை வருஷம் கேரண்டி அப்படிம்பார். 1 வருஷம் வாங்கிட்டு போறவருக்கு வர்ற வழியிலே பைபாஸ்லேயே அவுட் ஆயிடுவார் இல்லையா? பல்புக்கு 1 வருஷம் கேரண்டி இருக்கிறது, அது வாரண்டி இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு 6 மாசம் 2 மாசம். நமக்கு அப்படி இல்லையே. யாரும் ஒரு நாள் அல்ல, 1 மணி நேரம் கூட நமக்கு வாரண்டி கொடுக்க முடியாது. அதனால் வாரண்டி இல்லாத, கேரண்டி இல்லாத உலகத்தில் நீங்கள் எது கொடுத்தாலும் எழுதி வையுங்கள். அது உங்கள் திடீர் மரணம் வந்தாலும் உங்களுக்கு அது ராகத்தாய் போய்விடும். இது 3வது பெருமானார் சொன்னது. 4வது, நீங்கள் தூங்க போகிற போது ஓத வேண்டியதை ஓதி ஒதுவோடு முடிந்தவரை தூங்குங்கள், அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நம்மை நாமவே குளிப்பாட்டி கொள்ளுதல் தான் ஒது. தூங்குறப்ப சில பேரெல்லாம் ஒழு இப்போ சொல்லிட்டோம் இல்லையா, அது குளிப்பாட்டுற மாதிரிட்டு இனிமேல் ஒழு செஞ்சாலும் தூங்க வராது. ஒருவேளை இப்படி போயிடுவோமோ, ஃபஜ்ரில் மோதினார் வந்து கஃப் மாற்றிடுவாரோ, தூக்கம் ஃபுல்லாக கஃபன் துணியாகவே வந்துட்டு இருக்கு அவருக்கு. சில பேர் இந்த வஸ்வசாவில் நம்ம பிஸ்மில்லான்னு படுத்துறோம், நல்லாகுமா பிஸ்மிக்கு அமூத்து வாகியா, அமூத்து நான் மௌத்தா போறேன்னு அர்த்தம். தூங்குற துவாவே அப்படித்தான் வருது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன், மௌத்தாகுகிறேன். அமூத்து, நான் மௌத்தா போறேன். தூக்க துவாவில் இப்படி வருதுன்னு சொன்னால் நிறைய பேர் ஓதவே மாட்டாங்க. ஐயோ மௌத்தாக போய் திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லி அந்த துவாவை கேன்சல் பண்ணிருங்கிற மாதிரி.
துவாவை நீங்கள் ஓத வேண்டியதை ஓதி ஒது செய்து நீங்கள் படுங்கள். உங்களுக்கு மௌத்து வந்தாலும் அல்லாஹ் ராகத்தான மௌத்தாக தருவான். ஹதீஸ்ல வர்றது. அடுத்து 5வது சொன்னார்கள், அன்றைய தேதியில் படுக்கைக்கு போகிற போது அல்லாஹ்வுக்கு செய்கிற எந்த தொழுகையும் கலா இல்லாமல் முடித்து விடுங்கள். ஏன்னா படுக்கைக்கு போகிற போது நிறைய பேருக்கு படுக்கையிலே மௌத்து வந்துடுது. விடும்போது விடுகிற மூச்சு சுழி மாறினாலும் போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தூக்கத்தில் திடீர்னு வர்ற மூச்சு கப்பு நின்றுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் படுக்கைக்கு போகிற போது கலாவை தொழுகையை எல்லாம் இஷாவில் முடிச்சிருங்க. எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் பண்ணிருங்க. கடனை எழுதி வையுங்கள். உங்களுக்கு நீங்களாக ஓதிக்கொள்ளுங்கள். நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். உது செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் சூரிய உதயத்தில் ஒவ்வொரு நாளும் 1 ரூபாயாவது சதக்கா செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருப்பது திடீர் மரணங்கள் வரத்தான் செய்யும். அதிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற நிறைய ஹதீஸுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. விதிகளை உயர்த்துகிற இந்த மாதம், இந்த நாள் அல்லாஹ் விதிகளை எல்லாம் நமக்கு எழுதி இருக்கிறார். அந்த விதி நமக்கு துர்மரணங்கள் இருந்தால் யா அல்லாஹ் எங்களுக்கு மாற்றி கொடு என்று இது போன்ற பெரும் நாட்களில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஷாபானுடைய இந்த நாளில் செய்திருக்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் நோற்றிருக்கிற எல்லா நோன்புகளையும் அதற்குண்டான பலன்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் கையேந்தி பிரார்த்தித்த எல்லா துவாக்களையும் அங்கீகரிப்பானாக. வருகிற ரமலானை ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு எதிர்கொள்ளுகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.